இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்ன விமர்சனம் செய்யறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வலிமையும் இல்லை, ஆளுமையும் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. சமீபத்துல கரூர் வழக்கு குறித்து ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினதுக்கு விளைவா அவருக்கு இப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கா? திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக ஆட்சியை கலைக்க முயன்றதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரா? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுகவின் முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து அவதூறா பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்துல கைது செய்யப்பட்டு அன்னைக்கு மாலையே அவரோட சொந்த ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டு 10 நாள் திருச்செந்தூர் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாரு. அப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதே திமுக இருந்து பயங்கரமான எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஆளும் கட்சி இஷ்டத்துக்கு எங்க மேல பொய் கேஸ் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படிங்கிற அடிப்படையில திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட கைதுக்கு 1 நாளோ 2 நாளோ முன்னாடி ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு மேடையில இந்த திமுக ஆட்சியில போலீஸ்காரர்களே சேர்ந்து கரூர்ல அவ்வளவு பேரை கொல்றதுக்கான வழிவகை செஞ்சுட்டாங்க, கரூர் கணக்கு ஒண்ணு இன்னும் பெண்டிங் இருக்கு, அந்த கணக்கை தீக்காம நாங்க விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. உடனே RS பாரதி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட கைதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கையில எடுத்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டார். ஏன்னா ஏற்கனவே இந்த கரூர் வழக்கு குறித்து கேஸ்ல இருக்கும்போதும் விசாரணையில இருக்கும்போதும் அது குறித்து பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மரபு. அந்த மரபு மீறி ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது சாட்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, பிரசன்ட்ல அவர் அமைச்சரா இருக்காரு. ஸோ அந்த அமைச்சர் அப்படிங்கிற பதவியை பயன்படுத்தி அவர் என்ன மாதிரியான வேலைகள் வேணாலும் செய்யலாம். 2வது, இப்போ அந்த கரூர் வழக்குல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி, அப்புறம் நலத்திட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விசாரணை வேறு திசையில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் ஒரு கேஸ் ஒண்ணு போறாரு. இந்த கேஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் தானாக முன் இந்த கேஸை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க ஒப்புதல் தெரிவிச்சு நாளைக்கு அந்த கேஸோட விசாரணை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில தான் இப்போ ஆதவர்ஜுன் அவர்களுக்கு சிக்கலா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விக்குறி எழுந்திருக்கு. 2வது, அந்த மனுவில் RS பாரதி அவர்கள் கொடுத்த அந்த மனுவில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கரூர் வழக்கு தாமதப்படுத்த இந்த இதுல அமைச்சர்களா இருக்கிறவங்க தங்களோட பதவியை பயன்படுத்தி இதோட சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், பிளஸ் இப்போ நீங்களே சமீபத்துல பார்த்த மாதிரி கரூர் வழக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பண்ணிக்கிறாங்க, நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் நீதிமன்றம் தானாக முன் கண்காணிக்க வேண்டும், இல்லாட்டி இந்த கேஸை எப்படி வேணா திசை திருப்பலாம் அப்படின்னு பர்டிகுலரா எழுதி அந்த மனுவில குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு இந்த நேரம் வரைக்குமே தலைமறைவாக இருக்கிறதாக தான் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, திமுக கட்சியின் சார்பாக தாவேக ஆட்சியை கலைப்பதற்காக கிட்டத்தட்ட 180 கோடிகளுக்கும் மேல பட்ஜெட் வச்சு பிக்ஸ் பண்ணி அதை டார்கெட்டா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் உறுதியா இருக்கு. அந்த அடிப்படையில காவல்துறை விரைந்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்ததுல ஒரு கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 9 பேர்ல ஒருத்தரான திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரு இதுக்கு பின்னணியில செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய சகோதரர் அசோக் அவர்களும் தான் இருக்காங்க அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுனால இவங்க 2 பேரையும் விசாரணைக்கு அழைப்பதற்காக அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட அப்பா கிட்ட காவல்துறை சார்பில் சம்மனும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதாவது திருவல்லிக்கேணி, சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல இருந்து இது குறித்து விசாரணை செய்வதற்காக அவங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் அவர்களுடைய தந்தை கிட்ட போய் இதுக்கான சம்மனும் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த சம்மன் அடிப்படையில இன்னைக்கு அவங்க ஆஜராயிருக்கணும் விசாரணைக்கு. ஆனா அவங்க 2 பேருமே ஆஜராகல. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரபலமானவர்கள் எல்லாம் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அவங்க ஆஜராக முடியல அப்படின்னா கூட அவங்க சார்பாக ஒரு வக்கீலாவது குறைந்தபட்சம் ஆஜராகணும். அப்படி இவங்க சார்பில் ஒரு வக்கீல் கூட ஆஜராகல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா வந்திருக்கு. அடுத்த கட்டமா என்ன இதுல நடக்க போகுது அப்படின்னா, இதே மாதிரி அவர்களுக்கு இன்னொரு சம்மனும் அனுப்பப்படும். அந்த சம்மன்லையும் இவங்க ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா செந்தில் பாலாஜி நேரடியாகவே கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் பற்றி பார்ப்போம். அவர்கள் நேற்று ஒரு மேடையில பேசும்போது இவர் மேல அடுக்கடுக்க இந்த கூட்டணி மாறினதுல இருந்தே அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு மேடையில் அவங்க கட்சி சார்பில் அவர்கள் கட்சி நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல அவர் பேசுறாரு, நான் கிட்டத்தட்ட பதவி ஆசை பிடிச்சவன்லாம் சொல்றாங்க, அப்படி பதவி ஆசை எனக்கு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே 2004 காலகட்டத்திலேயே நீங்க எடுத்து பார்த்துக்கலாம், அப்ப எனக்கு திட்டக்குடி தொகுதியில நிக்கணும்னு ஆசை. ஆனால்
பல அரசியல் காரணங்கள் கருதி அதுல இருந்து நான் பின்வாங்கிட்டு மத்தவங்களை நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட இன்னொரு தொகுதியில நின்று 2.5 வருஷத்துல நான் திரும்ப ராஜினாமா பண்ணிட்டு பின்வாங்கி வந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அரசியல்ல எனக்கு பதவி ஆசை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய செய்தி. இன்னொரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல எனக்கு சட்டமன்ற தொகுதி, அதாவது இப்போ ஒரு எம்பியா இருக்காரு, அதை தாண்டி எனக்கு சட்டமன்ற தொகுதிகளில் நிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் கட்சியின் நலன், இது ஒரு தேர்தலில் வெறும் அது சட்டமன்ற தொகுதியில நின்று ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. எம்எல்ஏ இதுக்கு பொதுவாகவே சீட்டு கிடைக்காது. அதுவும் கூட்டணியில் இருந்தா அந்த கூட்டணி கட்சியில ஒதுக்கப்படுற தொகுதிங்கிறது நமக்கு ஃபேவரா இருக்காது. இப்படி பல காரணங்கள் இருக்கும். அப்படி பல காரணங்களை எல்லாம் தாண்டியும் ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்குதுங்கிறதுனா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு சீட்டு கிடைச்சி ஜெயிச்சதையே 2.5 வருஷத்துல உதறிட்டு வந்தவன். இப்பவும் எனக்கு இந்த 2026 தேர்தலையும் எனக்கு சட்டமன்ற தொகுதிகளில் நிக்கணும்னு ஆசை. ஆனாலும் கட்சியின் நலன் கருதி, கட்சி தொண்டர்களோட விருப்பங்கள் கருதி அதால இருந்து நான் பின்வாங்கினேன். இப்படி பின்வாங்கறதுக்கே ஒரு மனம் வேணும். அந்த மனம் இன்னைக்கு தேதிக்கு அரசியல்ல யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு மார்த்தட்டி பெருமிதமாகவும் பேசிக் கொண்டிருந்தார். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொன்னு சொல்றாரு, என்னை எல்லாம் வந்து சோஃபா மாடலுக்குன்னு சொல்லி சோஃபா வந்துருச்சுன்றாங்க. இங்க கட்சி தலைமை அலுவலகத்தை கிட்டத்தட்ட எத்தனையோ மாசங்களாக நிதி இல்லாதனால நாங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பித்தல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில டைல்ஸ் ஒரு தொகுதி தர்மபுரியில இருந்து சில தோழர்கள் கொடுத்தாங்க, இதுக்கு கிருஷ்ணகிரியில இருந்து சில தோழர்கள் கொடுத்தாங்க, அப்படி ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வராரு அப்படின்ன உடனே அவர் நல்லபடியா உட்காரத்துக்கு ஒரு சோஃபா கூட இல்லைங்கிறதுனால அதை ஒரு தோழர்கள் பரிசாக கொண்டு வந்து தான் போட்டாங்க. இதுக்கு சோஃபா வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாரு. அவங்க சொல்றபடியே வச்சுக்கிட்டா கூட அந்த சோஃபால எப்படிங்க கோடிக்கணக்கில் பணம் வைக்க முடியும்? ஏன் பணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேற வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அட்டாக் ஒன்று செஞ்சிருக்காரு. யார் அட்டாக் செஞ்சிருக்காரு அப்படின்னா, நேத்தோ முந்தானேத்தோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாண மேடையில, ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு கல்யாண மேடையில பேசும்போது, நம்ம கூட இருந்தவங்களே ஒரு சோஃபா வந்த உடனே நேற்று நம்மளை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா இஸ்லாமியர்களாகிய நீங்க வந்து காலங்காலமா எங்க கூடவே இருக்கீங்க. நம்மளோட திமுகவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவுங்கிறது சாதாரண உறவு இல்லை இப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகளே திருப்ப ரிப்பீட் பண்ணி சொல்றாரு. இப்ப ஏதோ நான் சோஃபா வாங்கிக்கிட்டேன், பதவிக்காக வந்துட்டேன், துணை முதல்வருக்கான பேரம் பேசினேன், படியில இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி எனக்கு தெரியும், என் தொண்டர்களுக்கு தெரியும்லாம் கூட சொல்ல, என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை விமர்சிப்பதற்கான ஆளுமையும் இல்லை அனுபவமும் இல்லை அப்படின்னு உதயநிதி அவர்களுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் பேட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். சரி மக்களே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சிக்கல்ல ஆதவர்ஜுனாக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு இல்லைன்னா ஏன் தலைமறைவா இருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரெண்டாவது, திமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்குங்கிறது எப்படி போய் முடியும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் புஷ்பனமாயிரும் நினைக்கிறீங்களா, இல்ல அது கண்டிப்பா தாவேக ஆட்சிக்கு ஒரு பெரிய குடைச்சலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இதுல இருந்து நீங்க ஒரு டேக்அவேவா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல பாத்தீங்களா, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு. உங்களை சுத்தி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும், யார் வேணா உங்களை என்ன மாதிரி வேணாலும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு எல்லாம் என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் சரியா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி கடந்து நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.